நண்பர்களே, இப்போ அம்மா அவர்கள் சொன்னது போல, இன்றைய தலைப்பு 108ல் மறைந்துள்ள ரகசியங்கள். இந்த 108 என்ற எண் பல இடங்களிலே பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம இயல்பா பார்க்கிறோம். குறிப்பா அந்த 108 என்பது பல லட்சம் ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு எண். இன்னும் வேத உபநிடதங்கள் காலங்கள்ல இருந்தே இந்த 108 என்பதற்கு ஒரு சிறப்பு இருக்குது. இப்ப நாம மந்திரங்கள் உச்சரிக்கும்போது 108, 1008, 1,08, 1,08 முறை என்றெல்லாம் அந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறோம். 108 என்பது ஒரு மனிதன் முழுமை அடைவதற்கான ஒரு எண்ணாக பார்க்கப்படுகிறது. அதற்குள்ள பல்வேறு விளக்கங்கள், நுட்பங்கள் இருக்கிறது. அதைப் பற்றி தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். அதனுடைய நிறைவுல ஒரு மிகப்பெரிய உண்மையை, மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச நம்ம செய்யப் போறோம். அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். 48 நாள் அப்படிங்கிறத நீங்க நெறைய பேரு அறிந்திருக்கலாம். இல்லையா? அது 27 நட்சத்திரங்கள், 9 ராசி சாரி 12 ராசி மண்டலங்கள், நவக்கோள்கள். இந்த 3னுடைய தொகுப்பாக அந்த 48ஐ நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க. ஒரு 48 நாட்களுக்குள்ளாக நம்ம உடலிலே பல கோடி செல்கள் உதிர்ந்து, பல கோடி செல்கள் மலர்ச்சி பெற்றுவிடும். அப்ப ஒரு 48 நாள் ஒருவர் ஒரு பயிற்சியையோ, ஒரு செயலையோ தொடர்ந்து செய்வாரேயானால், அது அவருடைய பழக்கமாக மாறிவிடும். இப்ப 48 நாளுக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னா, அந்த 48 போல 2 மடங்கு 96. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மடங்கு. 2 1/4 மடங்கு இருப்பது தான் 108. அப்ப அதற்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுக்கும். இப்ப மனிதன் 3 தன்மைகளை நாம வைத்திருக்கிறோம். உடல், உயிர், ஆன்மா என்று 3 நிலை இருக்கு. நெறைய பேர் கேட்பாங்க, ஏன் இந்த தவம் முடிவுல ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி என்று 3 முறை சொல்கிறோம். அதற்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு விளக்கம், முதலாவதான சாந்தி நம் உடலுக்கு அமையட்டும். அடுத்த சாந்தி நம் உயிருக்கு அமையட்டும். 3வதானது நம்முடைய ஆன்மாவுக்கு அமையட்டும். இதுல தனக்காக அமையட்டும், பிறர்க்காக அமையட்டும், உலகத்திற்காக அமையட்டும்னுலாம் விளக்கம் இருக்குது. பட் தன் வயத்தில் இருக்கிற உடல், உயிர், ஆன்மா 3ஐயும் அமைதிப்படுத்துவதற்கு தான் அந்த சாந்திய 3 முறை நம்ம உச்சரிக்கிறோம். அதே போல இந்த 108லே ஒரு 36 முறை நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் உடல் அளவிலே செயல்படும். இன்னொரு 36 முறை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஜபங்கள், மந்திரங்கள் அல்லது சங்கல்பங்கள் உயிர் அளவிலே செயல்படும். கடைசியாக இருக்கக்கூடியது தான் ஆன்ம அளவிலே செயல்படும். 36, 36, 36 என்று 108 என்பது உடல், உயிர், ஆன்மாவினுடைய சக்தி ஓட்டத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய நுட்பம். சரி, அந்த விதத்துல இந்த 108 அப்படிங்கிறது நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா,
நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை மாற்றி அமைப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். குறிப்பாக அந்த 108க்கான விளக்கத்துல மிக முக்கியமாக அவங்க முன்னோர்கள் சொன்னது 1, 0, 8. இதற்குள்ள பல விஷயங்கள் இருக்கிறது. இறைவன் எப்பேற்பட்டவன்? மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? என்பதை பற்றியெல்லாம் பல விளக்கங்கள் அதில் நாம் புரிந்து கொள்வதற்காக மறைமுகமாக அந்த எண் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேதங்கள் கூறுகிறது. 1 என்பது இறைவன் ஏகன், ஒருவன். இறைவன் ஒருவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இல்லையா? அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தாயுமான சுவாமிகள் கேட்கும்போது அருளோடு நிறைந்தது எது என்றுதான் கேட்கிறார். சிங்குலர். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது எது என்று ஒற்றையில தான் கேட்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றுதான் சொல்கிறார் வள்ளுவர். ஆதி பகவன்கள் என்று சொல்லவில்லை. பரமபிதா என்றுதான் சொல்கிறார் ஜீசஸ். அல்லாஹ் என்று சொல்கிறார் நபிகள். சூன்யம் என்று சொல்கிறது பல மதங்கள். அப்ப எல்லாம் ஒற்றை என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்ப இறைவன் ஒருவன் ஏகன் என்று இந்து தர்மத்திலையும் சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பூஜ்யம் போன்ற தன்மை உடையவன், முழுமையானவன். முழுமையானவன். பூஜ்யத்துக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? அது முழுமை பெற்றது. அதில் ஏதும் இல்லாதது போல் இருக்கும், ஆனால் எல்லாம் அதற்குள் இருக்கும். இதுதான் அந்த பூஜ்யத்திற்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். பூஜ்யத்துக்கு தனியா வேல்யூ கிடையாது. அதே ஒன்றுக்கு பக்கத்தால பூஜ்யத்தை போட்டீங்கன்னா ஒன்றினுடைய மடங்கு 10 ஆக மாறிவிடும். பூஜ்யத்துக்கு தனியா வேல்யூ கிடையாது. யோசித்து பாருங்க. ஒன்று கூட போட்டீங்கன்னா ஒன்றை 10 மடங்கு ஆக்கிவிடும். இன்னொரு வெறும் பூஜ்யம் தானேன்னு போட்டீங்கன்னா 100 மடங்கு ஆக்கிவிடும். வெறும் பூஜ்யம் தானேன்னு போட்டீங்கன்னா 1000 மடங்கு ஆக்கிவிடும். எவ்வளவு பெரிய விஷயம். பூஜ்யத்துக்கு மதிப்பில்லை. சரிங்களா? அப்ப அதே பூஜ்யத்தை முன்னாடி போட்டீங்கன்னா 1 என்பது புள்ளி வச்சு பூஜ்யம் போட்டீங்கன்னா 1ல் 10ல் 1 பங்கு என்று ஆகிவிடும். இன்னொரு பூஜ்யம் போட்டீங்கன்னா 100ல் 1 பங்கு என்று ஆகிவிடும். இன்னொரு பூஜ்யம் போட்டீங்கன்னா 1000ல் 1 பங்கு என்று ஆகிவிடும். அதாவது .1 .01 .001 அப்படி போட்டீங்கன்னா அதனோட மதிப்பு மிக மிக குறைந்து விடும். இந்த பக்கம் போட்டா மிக மிக உயர்ந்து விடும். இப்ப பூஜ்ஜியத்துக்கு என்ன வேல்யூ கிடையாது. ஆனா பூஜ்ஜியத்திற்கு எல்லா விதமான சக்தியும் உள்ள இருக்கு. அது முழுமையானது. அப்ப இறைவன் ஒருவன், அவன் முழுமையானவன். சரிங்களா? மூன்றாவது 8. 8க்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. 8 முழுமையானது. சரிங்களா? மற்ற எந்த எண்ணிற்கும் இல்லாத சிறப்பு 8ற்கு இருக்கிறது. நிறைய பேர் இந்த 8 எண்ணு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிலருக்கு 8 எண் ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க. 8 எண் ஆகாதுன்னு சொல்லதோட நோக்கம் 8 ஒரு மிக அதிர்ஷ்டமான எண். நிறைய பேர் 9ஐத்தான் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் 8 மிக மிக அதிர்ஷ்டமான எண். ஏதோ ஒரு மைக் ஓபன் ஆயிருக்கிற மாதிரி சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. கொஞ்சம் பாருங்க. ஓகே. அப்ப 8 பாருங்க, இங்க தொடங்கும். அதனோட ஜேர்னி எடுத்து கீழே மறுபடியும் அந்த ஜேர்னி எங்க தொடங்குச்சோ அங்கேயே முடிக்கும்.
இரட்டை பூஜ்ஜியம் போல இருக்கும் 8. வேற 1, 2, 3, 4, 5, 6, 7, 9 எதுவுமே நிறைவு பெறாத எண்கள். 8 மட்டும் நிறைவு பெறும். இன்ஃபினிட்டியோட சிம்பிளுமே 8 இப்படி திருப்பி போட்டீங்கன்னா அது இன்ஃபினிட்டி. அது தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும் அந்த எண்ணெய். சரிங்களா? எப்படி சுத்தவெளி எப்படி இருக்கு? எல்லையற்றதாக இருக்கிறது. இன்ஃபினிட்டி. இன்ஃபினிசம்னு கூட தத்துவம் பேசுவாங்க. சரிங்களா? அப்ப 8 என்பது முழுமையானது. பட் அதுல நிறைய டிராவல் இருக்கு. எல்லாம் வல்ல இறைவனே, அந்த ஏகமாக இருக்கிற இறைவனே அனைத்துமாக மலர்ச்சி பெற்று மீண்டும் தன் நிலையோடு இணையக்கூடிய தன்மை மனிதனிடம் இருக்கிறது. அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கான தத்துவம் தான் அந்த 108 என்பது. அதனால நம்ம முன்னோர்கள் இந்த மந்திர ஜபங்கள் அதிகமா சொல்லும்போது அந்த 108 முறை என்பதை பயன்படுத்தினாங்க. நாமளும் சர்வவசிய தனாகர்ஷண சங்கல்பத்தை ஒரு 108 முறை அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 108 திவ்ய தேசங்கள் என்று பெருமாளுடைய சிறப்பு பெற்ற ஆலயங்கள் இருக்கின்ற இடங்கள் 108. 108 சிவாலயங்கள் என்று ஒரு சிறப்பும் இருக்கிறது. சரிங்களா? இன்னும் நடராஜருடைய அந்த நடன நிலைப்பாடுகள் என்பது 108ஆக வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா? இப்படி 108, 108ன்னு நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். இதுல விஞ்ஞானபூர்வமாக சயின்டிபிக்கா அந்த அண்டவியல் வானியல்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபர்கள் கூட இந்த 108ஐ நமக்கு தொடர்பு படுத்தி பல விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. அதாவது நம்ம பூமி இருக்கிறது, சூரியன் இருக்கிறது இல்லையா? பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் 9 கோடி மைல். இது இப்படியும் கணக்கு போடலாம். சூரியனுடைய விட்டம் இருக்கும் இல்லையா? சூரியனுடைய இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கான ஒரு விட்டம் இருக்குமில்ல, நடுவுல இருக்கிற அளவு, அதான் விட்டம்னு சொல்லுவோம். ஆரம்னா மையத்திற்கும் ஓரத்திற்கும் இருக்கிற இடைவெளி ஆரம் என்று சொல்லுவோம். 2 ஆரங்களை முழுமைப்படுத்தினீங்கன்னா அது விட்டம் என்று சொல்லுவோம். சரிங்களா? இந்த விட்டத்தை போல 108 மடங்கு விட்டம் இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் என்று ஒரு கணக்கு சொல்றாங்க. பூமிக்கும் நம்ம சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் சூரியனுடைய விட்டத்தை போல 108 மடங்கு இருக்கிறது. அதே போல நம்ம பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கிற தூரம் இருக்குல்ல, பூமிக்கும் நிலாவுக்கும், இது சந்திரனுடைய விட்டத்தை போல 108 மடங்கு இருக்கிறது. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அதனாலதான் நமக்கு அந்த நிலாவும் அந்த சூரியனும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? சந்திரன் இருப்பது 2,30,000 மைல்ல, சூரியன் இருப்பது 9 கோடி மைல்ல. சரிங்களா? ஆனால் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவா தெரியும். சரியா? அப்ப இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 108 மடங்கு என்று கணக்கு போட்டிருக்காங்க. அதே போல சூரியன் பூமியுடைய விட்டம் இருக்குல்ல, அதாவது விட்டம்னா நான் மறுபடியும் சொல்றேன். இந்த ஒரு உருண்டை இருக்கு, அதுல இந்த ஓரத்திலிருந்து இந்த ஓரம் வரைக்கும் இருக்கிற மொத்த நீளம், சரிங்களா, அது விட்டம் என்று சொல்கிறோம். அப்ப நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8000 மைல் என்று நினைக்கிறேன். பூமியோட மேல இருந்து நேரா ஓட்ட போட்டு போனீங்கன்னா அந்த பக்கம் போறதுக்கு 8000 மைல் போனீங்கன்னா டிராவல் பண்ணா போதும். பட் நடுவுல மிகப்பெரிய நெருப்பு குழம்பு இருக்கு, அதுக்குள்ள டிராவல் பண்ணி போக முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், பூமியோட இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போட்டீங்கன்னா விட்டோம், இது 8000 மைல்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? இது மாதிரி 108 மடங்கு விட்டம் சூரியனுடைய விட்டமாக கணக்கிடப்படுகிறது. இப்படியெல்லாம் கால்குலேஷன்ல இந்த பிரபஞ்சத்துல அது ஒரே அளவாக
அந்த பிரபஞ்சத்துல அந்த ஒத்திசைவு என்று சொல்றோம் இல்லையா? அது இந்த 108 படி பல்வேறு விதத்தில அது ஒத்திசைவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதேபோல பௌத்தத்திலே புத்தருடைய கோட்பாடுகளிலே மனிதன் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு 108 விதமான மயக்கங்கள், மாயைகள், ஆசைகளிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று அந்த மதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஜைன மதத்திலும் 108 என்ற அந்த எண் அந்த இறைவனை அடைவதற்கு ஆன்மா செய்ய வேண்டிய செயல்பாடுகளினுடைய எண்ணிக்கையாக குறிப்பிடப்படுகிறது. இன்னும் வர்ம புள்ளிகள் அதுல 108 வர்ம புள்ளிகள் மிக முக்கியமான புள்ளிகளாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 72,000 நாடிகள் இருக்குது நம்ம உடம்புல. அதுல 108 நாடிகள் மிக மிக முக்கியமானவையாக நாடி சாஸ்திரத்திலே குறிப்பிடப்படுகிறது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு நம்முடைய அநாகத மையத்திற்கு இருக்கிறது. அந்த மிக முக்கியமான 108 நாடிகளும் நம்ம அநாகத மையத்திலே இணைகிறது. அதனாலதான் ஜீசஸ், இன்னும் ஆஞ்சநேயர், ராமர், இன்னும் பல இறை வழிபாடு தன்மைகளுக்கு அநாகதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. நம்ம இருதய தியானம், இன்னொன்னு ஹார்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லக்கூடிய ராமச்சந்திரா மிஷன்ல இருதயத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துறது. ஓஷோவோட டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. அநாகத சக்கரம் என்பது ஒரு மனிதன் இறைத்தன்மை பெறுவதற்கு துரியத்திற்கு அடுத்தபடியான சக்கரம் அநாகதம் தான். துரியம் மெயின் மேலாதாரம். இது டோட்டல் பிரபஞ்சத்துக்கூட நம்மளை கனெக்ட் பண்றது. 1008 இதழ் கொண்ட தாமரையாக மொத்த பிரபஞ்ச சக்தியும் வாங்குற அத்தனை நாடியும் தொடங்குற இடம் சகசிராதாரம், துரியம். அதற்கு அடுத்தது சக்தி மிக்க மையம்னு ஞானிகள் எதை குறிப்பிடுறாங்கன்னா நம்ம அநாகத மையம். ஏன்னா அந்த 108 நாடிகளும் இங்கதான் ஒருங்கிணைப்பு ஆகிறது. ஆனால் அநாகதம் பிரபஞ்ச சக்தியில மிக முக்கியமான ஒரு மையமாக கருதப்படுகிறது. சரிங்களா? அதே போல ஜோதிடத்தில் 108 என்பது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். 12 ராசிகள், 9 கோள்கள். இந்த இரண்டையும் பெருக்கினீங்கன்னா 108 வந்துடும். 12 × 9 போட்டீங்கன்னா 108 வந்துடும். ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு கோளினுடைய தாக்கம், செயல்பாடை கணக்கிடுறாங்க. உதாரணத்துக்கு மேஷம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த மேஷம் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது 9லும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் 12 தன்மைகள். இப்படி 12 ராசிகளும் 9 நவகோள்களோடு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை 108ஆக நம்ம முன்னோர்கள் கணக்கிடுறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த 12 ராசிகளை இன்னும் கொஞ்சம் நுட்பமாக பிரிக்கும் போது, சரிங்களா, 27 நட்சத்திரங்களாக பிரிக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் இருக்கும். 12 ராசிகள்னா என்ன, 27 நட்சத்திரங்கள்னா என்ன, ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். ஒன்றும் இல்லை. ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு, அதுல 11 சொலை இருக்கும். 6 + 5 = 11. அதனாலதான் 6-5 அப்படிங்கிறது தான் 6-5 பழம்னு வந்தது. அது பேரு மேக்சிமம் அப்படித்தான் இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப ஒரு 6 சொலை, 5 சொலை, மொத்தம் 11 சொலை இருக்கிற அந்த பழத்தை நீங்க பார்த்துருக்கீங்கல்ல. இப்ப 12 சொலை ஒரே மாதிரி இருக்கிற ஒரு பழம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த சுளை எப்படி இருக்கும், மேல இருந்து கீழே வரைக்கும் உள்ள கவர்ட் ஆகி அந்த 12 சுளையும் சேர்ந்தது தான் அந்த ஆரஞ்சு பழம். 12 சுளை எடுத்துட்டீங்கன்னா உள்ள ஒண்ணும் இல்லை. அது மாதிரி இந்த ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு சுளையாக வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? அப்ப இந்த ஒரு ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்தாங்க, இங்கிருந்து பார்க்கறாங்க.
இந்த ஒரு 30 டிகிரி மொத்தம் 360 டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்த உரு வ உருண்டை வடிவத்திற்கு, கோள வடிவத்திற்கு மொத்தம் எத்தனை டிகிரி? 360 டிகிரி. இப்ப நேருக்கு நேரா இருந்தா 0 டிகிரி. இது அப்படியே திரும்பி இப்படி வந்தீங்கன்னா 90 டிகிரி. இது அப்படியே இறங்கி கீழ ரிவர்ஸ் வந்துச்சுன்னா 180 டிகிரி. இது அப்படியே வந்ததுன்னா 270. முழுமையா வந்தா 360 டிகிரி. ஒரு வட்டத்திற்கான டிகிரி 360. சரிங்களா? இப்ப இந்த வட்டம் இப்படி இருக்குதுன்னா, 30 டிகிரி, 30 டிகிரி, 30 டிகிரி, 30, 30, 30, 30, 30, 12, 30, 360 டிகிரி. அப்ப நம்ம முன்னோர்கள் பார்க்கிறான். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த 30 டிகிரியில இங்கிருந்து 30 டிகிரி விரியுது. இதுல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறான். அப்படியே ஆடு ஷேப்ல இருக்கு. மேஷம் அப்படின்னு பேர் வச்சுட்டான். அடுத்த 30 டிகிரி. இது ஞானத்துல பார்க்கிறான். டெலஸ்கோப்ல பார்க்கல. ஞானத்துல அவனுடைய ஞானத்துல பார்க்கிறான். அப்படியே பார்க்கிறான். மாடு மாதிரி தெரியுது இங்க இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள். அதுக்கு பேர் வச்சுட்டான். ரிஷபம்னு வச்சுட்டான். இப்படி அவனுடைய ஞானத்திலே அப்படியே பார்க்கிறான். 30, 30 டிகிரியா பிரிச்சு எல்லாத்தையும் பார்த்தா 12 ஷேப்ல இருக்குது. சரிங்களா? இந்த 12 ஷேப்பையும் அவன் பிரிச்சு 12 ராசியா சொன்னான். இன்னும் அதை நுட்பப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 360 டிகிரிய டிவைடட் பை 27 கிட்டத்தட்ட 12.5 டிகிரி வரும். சரிங்களா? அப்ப அந்த கோணத்தில 30 டிகிரி மொத்தமா பிரிச்சாங்க. நீங்க ஒரு 12.5 டிகிரியா பிரிச்சீங்கன்னா, அதைத்தான் நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறோம். இது 12ஆ பிரிச்சா ராசிங்க. 27ஆ பிரிச்சா நட்சத்திரங்க. அவ்வளவுதான். அந்த 27 நட்சத்திரங்களையும் 4, 4 பாதங்களாக பிரித்தார்கள். இது ரொம்ப டெப்த்தா வேண்டாம். அப்ப 27 நட்சத்திரங்கள் இன்டு 4 பாதங்கள் இட் இஸ் ஈக்குவல் டூ 108 என்று ஒரு எண்ணிக்கை. இன்னும் நுட்பமா பிரிச்சாங்க. சரிங்களா? அப்ப இந்த பிரபஞ்சத்தை மொத்தமா 108 பகுதிகளாக பிரிச்சு நமக்கு நம்ம முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த 108 என்பது ஜோதிடத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த 108 ஒரு சிறப்பு பெற்ற எண் என்று சொல்வார்கள். அதாவது 1, 0, 8 சரிங்களா? அப்ப அந்த 1, 0, 8 கூட்டுனா தொகை என்ன வரும்? 9 வருது. அந்த எண்ணை அந்த கூட்டுத்தொகையால் வகுக்க முடியக்கூடிய எண்ணுக்கு பேரு ஹர்ஷத் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எண்ண அப்படி கூட்டுனீங்கன்னா, அதனோட மொத்த கூட்டு எண் வருதுல்ல. இப்போ 108 கூட்டுனீங்கன்னா 9. இப்போ 9ஆல அந்த 108 டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா, அது ஹர்ஷத் நம்பர். அது ஒரு சிறப்பு பெற்ற எண் என்று சொல்வார்கள் கணிதத்தில. சரிங்களா? அப்போ அந்த தன்மையில் இருக்கிறது 108. 108 டிவைடட் பை 9 போட்டீங்கன்னா 12 முறை வரும். 107 வராது. 107 கூட்டுனீங்கன்னா 8. 107 8ஆல டிவைட் பண்ண முடியாது. டாட்ல வரும். 106 7ஆல டிவைட் பண்ண முடியாது. சரியா வராது. இப்ப சில எண்கள் மட்டும் தான் அப்படி வரும். சரிங்களா? அப்போ ஒரு மனிதனுடைய சராசரி மூச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு மூச்சு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு தெரியும்? 21,600 மூச்சு ஒரு மனிதனுடைய ஒரு நாள் 24 மணி நேரத்திற்கான மூச்சு. 21,600 மூச்சு. அதனாலதான் வள்ளலாருடைய வடலூர் ஆசிரமத்தில ஒரு சங்கிலி சுத்தி போட்டிருப்பாங்க. 21,600 கன்னிகளை இணைத்த ஒரு சங்கிலிய அந்த வடலூர் ஆசிரமத்தில சுற்றி போட்டிருக்கிறதுக்கான காரணம் நம்ம மூச்சினுடைய எண்ணிக்கை. இந்த 21,600 இன்டு 365 இன்டு 120 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 96 லட்சமோ 96 கோடியோ வரும். சம்திங். அதுதான் நம்ம ஒரு வாழ்க்கைக்கான மூச்சினுடைய கணக்கு. சரி 21,600 மூச்ச
200ஆல டிவைட் பண்ணினீங்கன்னா 108 என்ற எண் வரும். நீங்க வீட்ல போட்டு பாருங்க. 21,600 டிவைடட் பை 200 என்று நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது 108 முறையாக கணக்குக்கு வரும். சரிங்களா? இப்படி பல்வேறு விஷயங்கள் நமக்கு அந்த 108ஐ சார்ந்து நம்ம முன்னோர்கள் வந்து குடுத்திருக்கிறாங்க. அதுல நாம முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டியது, இறைநிலையை மனிதன் அடைவதற்காக நம்ம முன்னோர்கள் கொடுத்த குறியீடு 108 என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப அந்த 108 முறை நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக செய்யும்போது, அது நம்ம உடல், உயிர், ஆன்மாவிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, பிரபஞ்சத்தோடும், இறைநிலையோடும் ஒரு மிகப்பெரிய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தும். முதல் 108 உடல், அது பூமியோடு நமக்கான தொடர்பை ஏற்படுத்தும். 36 முதல் 36. 2வது 36 உயிர், அது பிரபஞ்சத்தோடு நமக்கு தொடர்பை ஏற்படுத்தும். 3வது 36 ஆன்மா, அது இறைவனோடு நமக்கு தொடர்பை ஏற்படுத்தும். இப்படித்தான் அந்த 108ஐ நம்ம முன்னோர்கள் வடிவமைத்திருக்காங்க. அது பிரபஞ்சத்திற்கும் நமக்குமான ஒரு ஒத்திசைவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த எண்ணிற்கு இருக்கிறது. அதனால தான் ஜெப மாலைகள் எல்லாமே 108 முறை, போற்றிகள் எல்லாமே 108 முறை, ஒரு கடவுளுடைய பெயர்கள் கூட 108ஆக நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் 108னுடைய சிறப்புகளாக நம்ம வைத்துக்கொள்வோம். சரி, இப்ப நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா, வருகின்ற மார்கழி மாதம் நமக்கான ஒரு மிக அற்புதமான ஆன்மீக உயர்வுக்கான ஒரு மாதம். நான் மார்கழி மாதம் முடியிறப்ப கரெக்ட்டா 108 நாள் முடியிற மாதிரி திட்டமிடணும் அப்படின்னு முதல்ல யோசிச்சிருந்தோம். பட் அதைய சொல்றதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 108 நாள் ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம திட்டமிடலாம் அப்படின்னு கொஞ்ச நாளா மனதில ஓடிட்டே இருக்கு. அது ஏன்னே தெரியல. என்ன காரணம்னு தெரியல. ஒரு 108 நாள் சேலஞ்ச். 48 நாள் சேலஞ்ச் நம்ம இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறோம். 21 நாள் சேலஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். பட் 108 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம பெரிதாக பண்ணல. அதற்கான ஒரு முயற்சியாக நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். குறிப்பாக வருகின்ற கார்த்திகை, மார்கழி மாதங்கள் ஆன்மீகத்திற்கான மாதங்கள். முழுமையாக 60 நாள். சரிங்களா? அப்போ இன்னைக்கிலிருந்து இன்னும் ஐப்பசி கிட்டத்தட்ட 20 இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல பெர்ஃபெக்ட்டா. கார்த்திகை தொடங்குறதுக்கு இன்னொரு 10 நாள் இருக்கலாம். சரிங்களா? அப்ப நாளைக்கு வந்து ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம். இல்லையா? நாளை வந்து அற்புதமான பௌர்ணமி தினம். அந்த பௌர்ணமியில தொடங்கி, நாம் ஒரு 108 நாள் ஒரு சேலஞ்சா சில விஷயங்கள நம்ம செய்யறக்கு முயற்சி எடுப்போம். சரிங்களா? அப்ப அந்த 108 நாள் கார்த்திகை மாதம் முழுமையா வந்துரும். மார்கழி மாதம் முழுமையா வந்துரும். என்ன கேட்டா தை மாதம் முழுமையா வரும்னு நெனைக்கிறேன். நாளையிலிருந்து நம்ம தொடங்குனோம் அப்படின்னா, ஐப்பசியில ஒரு 10, 12 நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதங்களும் நாம முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக, யோக, தியான முறைகள்ல ஒரு சாதனையை நாம வந்து செய்யறக்கு திட்டமிடலாம் அப்படிங்கிறத நான் நெனைக்கிறேன். அது உங்களுக்கும் உடன்பாடா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா அன்பர்களே, நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் மிக வேகமாக கடந்து கொண்டே இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய தூரம் மிகப்பெரிய தூரமாக இருக்கிறது. அப்ப அதற்கு இது போன்ற சில சாதனைகள்ல நாம் ஈடுபடும்போது, அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகும். சரிங்களா? எப்பவுமே ஒரு சேலஞ்ச் அப்படின்னு வர்றப்ப நம்ம எல்லாருமே பண்ணுவோம். நான் நெறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். இப்ப பண்ணாதவங்கலாம் மறுபடியும் பண்றக்கு ஆரம்பிப்போம். நாளையிலேருந்து நமக்கு ஒரு சேலஞ்ச்.
நம்ம ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப வருஷமா பண்ணாதவங்க கூட அந்த பயிற்சிகளை பண்றதுக்கு ஆரம்பிப்போம். இப்ப நாளையிலிருந்து ஒரு மாற்றத்தை நாம ஏற்படுத்துவோம். ஒரு வாரம் நீங்க உங்கள ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக வச்சுக்கோங்க. கார்த்திகை 1லிருந்து நாம இந்த 108 நாள் சேலஞ்ச ஆரம்பிக்கிறோம். அது கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதங்கள்ல 90 நாள், அப்புறம் ஒரு 18 நாள் கூட வச்சுக்கோங்க. கார்த்திகை 1லிருந்து ஆரம்பிப்போம். கார்த்திகை 1 எப்போ வருதுன்னு தெரியல. ஐயா பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஐப்பசி 18 ஐயா. ஐப்பசி 18. 18. கார்த்திகை 1 எப்போ வருதுங்கம்மா? பார்த்து சொல்லுங்களேன். 18னா இன்னும் 12 நாள் இருக்குது நமக்கு. சரிங்களா? கார்த்திகை 1லிருந்து நம்ம சேலஞ்ச் ஆரம்பிப்போம். 108 நாள் எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்றீங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட், ஏதாவது அவங்க 108 நாள் அவங்க ப்ராப்பரா அச்சீவ் பண்ணி பண்றவங்களுக்கு நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக நல்ல மகரிஷியோட ஒரு பிளஸ்ஸிங்கோட ஒரு பெரிய ஏதாவது ஃபோட்டோ, அதாவது 108 நாள் சேலஞ்சில வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். நிச்சயமா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். சாதாரண விஷயம் அல்ல. 108 நாள் உங்க உடல் ஒத்துழைக்கணும், உங்க மனம் ஒத்துழைக்கணும், உங்க குடும்பம் ஒத்துழைக்கணும், இந்த பிரபஞ்சம் ஒத்துழைக்கணும். எல்லாமே ஒத்துழைக்கணும். அது சாதாரண விஷயம் அல்ல. 108 நாள் கன்டினியூவா ஒருத்தர் வேலைக்கு வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். நெறைய குழந்தைகள் கம்பெனிகள்ல 365 நாள்ல அந்த கம்பெனி விடுமுறையை தவிர வேற எந்த நாளும் விடுமுறை எடுக்காம வர்றவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் பிரித்திவில பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் ஃபுல்லா விடாம வேலைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 10,000 20,000 எல்லாம் பணம் குடுப்பாங்க அங்க. அது ஒரு பெரிய சாதனை இல்ல. எல்லாரும் பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான பேர்ல ஒரு சிலர் மட்டும் தான் அதை அச்சீவ் பண்ணுவாங்க. அப்ப அவங்கள ஊக்குவிக்கணும் இல்லையா? அப்ப ஒரு ஒரு வருகைக்கே அவங்க அந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கிறப்போ, நாம பண்றது மிகப்பெரிய சாதனை. இது ஆன்மீக சாதனை. அது கிஃப்ட்டுக்காக பண்றதல்ல. நீங்க அத பண்ணிட்டீங்கன்னா, அது வேற லெவல்ல இருப்போம் நம்ம. இல்லையா? இப்ப 108 நாள் நாம வந்து தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வது. தொடர்ந்து காயகல்பத்தை காலை, மாலை உணவின் போது ஒரு வேளை கூட விடாமல் செய்வது. அதுதான் முக்கியம். ரொம்ப, ரொம்ப முக்கியம் அது. நாள் தவறாமல். அதான் ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஒரு நாள் விட்டுட்டோம்னா போச்சு. 108 போச்சு. பெண்களுக்கு அந்த 3 நாள் அது பரவாயில்ல. சரிங்களா? அத பத்தி கவலைப்பட வேண்டாம். அது 3 மாதத்துல ஒரு 9 நாளோ, 10 நாளோ போகும். அது நீங்க பண்ணலைனாலும் பரவால்ல. பட் அதையும் நீங்க கணக்கெடுத்துக்கோங்க. அதுக்கு முந்தின நாள், அதுக்கு அடுத்த நாள் ப்ராப்பரா நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா போதும். அந்த 3 நாட்கள் நாம சில விஷயங்கள் பண்ண சொல்லுவோம். அதாவது உடற்பயிற்சிக்கு பதுவா ஓய்வு பயிற்சி நல்லா இருக்க சொல்லுவோம். சரிங்களா? தியானத்திற்கு பதிலா சாந்தி யோகம் சிறிது நேரம் பண்ணிக்க சொல்லலாம். அப்ப அந்த மாரி சில விஷயங்கள் பண்ணி அதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அந்த நாள் வந்து கணக்குக்கு வந்துரும். அப்படி அந்த 108 நாள் சேலஞ்ச நம்ம கார்த்திகை 1லிருந்து நம்ம தொடங்குவோம். அம்மா பார்த்தீங்களா கார்த்திகை 1 எப்பன்னு? நானே பார்க்குறேன். வாழ்க வளமுடன் ஐயா. 17ங்கய்யா. 17, 11, 2025 இல்லையா? ஆமாங்கய்யா. ஓகே. சிறப்புமா. சிறப்பு. அப்ப 17, 11, 2025 டூ 108 டேஸ் அப்படின்னு போட்டா, அது கால்குலேட் பண்ணி சொல்லிரும்ன்னு நெனைக்கிறேன். மார்ச் 5 கரெக்ட்டா என்னோட பர்த்டே. சரிங்களா? அதாவது 108 நாள் 17, 11, 2025ல தொடங்குனா, மார்ச் 5ஆம் தேதி 2026ல திங்கட்கிழமையில அந்த 108 நாள் நிறைவு பெறுது. சரிங்களா? அப்ப நம்ம இதுக்கு இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 13 நாள் இருக்கு. இதற்கென்று தனி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண போறோம். அந்த 108 நாள் சேலஞ்சில யார் யாரெல்லாம் கலந்து இறையுணர்வு பெற விரும்புகிறீர்களோ, நீங்கள் எல்லோரும் அந்த குழுவில இணைந்து கொள்ளலாம்.
பட் கொஞ்சம் தீவிர வைராகியமா இருக்கிறவங்க மட்டும் இணையுங்க. சரிங்களா? உங்க உடம்புல இருக்கிற நோய்கள்ல இருந்து விடுதலை பெறணும். நம்ம மனதில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெறணும். குறிப்பா ஆன்மீக உயர்வு, அந்த இறை உணர்வை நான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த 108 நாள் ஆன்மீக விரதம் அல்லது சாதனையை நாம வந்து 17/11/2025 அன்றிலிருந்து தொடங்குறோம். அதற்கு 16ஆம் தேதி, இது என்ன கிழமை வருதுமா? 17 திங்கட்கிழமைங்க ஐயா. திங்கட்கிழமை வருகிறது. இப்போ 16 ஞாயிற்றுக்கிழமை நாம காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் இருப்போம். 14 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை 4 to 5. சரிங்களா? அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக அனௌன்ஸில் கொடுப்போம். இந்த 108 நாள் விரதத்திற்கான ஒரு காப்பு கயிறு கட்டக்கூடிய நிகழ்வை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நம்ம வந்து ஏற்படுத்துவோம். அதில் இன்னும் அதற்கான தெளிவுகள், விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து, சித்தர்களுடைய காப்பு அனைத்தையும் கொடுத்து அந்த காப்பு கயிறை கட்டுவோம். அந்த 108 நாள் சேலஞ்சில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள் எல்லாம் தெளிவுபடுத்தப்படும். இப்போவும் நான் ஒரு முறை சொல்கிறேன், நம்முடைய 5 பயிற்சிகளை சரியாக முறையாக செய்வது: உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தற்சோதனை என்று சொல்லக்கூடிய 5 பயிற்சிகளையும் நாள் தவறாமல் முறையாக முழுமையாக செய்வது. இரண்டாவது, 5 அளவு முறையை முழுமையாக கடைபிடிப்பது. உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். வாய்ப்பு இருந்தால் சாமிக்கு மாலை போடுற மாதிரி அப்படியே சிஸ்டத்தை எடுத்துக்கோங்க. அதில் அந்த பாலுறவு மட்டும், ஏன்னா ஒருத்தவங்க 108 நாள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது, கூட இருக்கிற வாழ்க்கை துணையும் அதை புரிந்து கொண்டு அதற்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம். பட் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்காது. அப்போ அந்த இடத்த மட்டும் நம்ம தேவைக்கு இல்லாமல் பிறர் தேவைக்காக அந்த இடத்துல நம்ம அதை நிறைவு செய்து கொள்ளலாம். பட் நாம் முடிந்த வரைக்கும் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறது சிறப்பு. ஆனால் குடும்ப அமைதி கெடாமல் அதை நம்ம பார்த்து கொள்ளணும். மற்றபடி எல்லாமே சகலமும் மாலை போட்டது மாதிரி தான். காலையில் குளிப்பது, மாலையில் குளிப்பது, சரிங்களா? முடிந்தவரை இயற்கை வாழ்வியலிலே வாழ்வது. வாய்ப்பு இருந்தால் 2 நேரம் இயற்கை உணவை எடுத்துக்கொள்வது. அது இப்போ போயிட்டு வந்த அந்த இயற்கை வாழ்வியல் ஒரு அற்புதமான சிஸ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அது இருக்கிறவங்க அது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றபடி இருக்கிறவங்க இந்த 3 விஷயம், 5 விதமான பயிற்சிகளை முறையாக முழுமையாக செய்து குருக்காணிக்கை கொடுப்பது, 5 அளவு முறையை முழுமையாக கடைபிடிப்பது. அதுக்கு என்னென்னங்கிற டீட்டெயில் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வார வகுப்பில் கூட நான் இதை பற்றி, இந்த 108 நாள் கடைபிடிக்க வேண்டிய விரதங்களில் என்னென்னவெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் வந்து உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஒட்டி வச்சுக்கலாம். இந்த 13 நாட்கள் நீங்கள் உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அதுக்கான தயாரிப்புகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். அப்போ 17/11/2025 தொடங்குகிறோம். 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 to 5 காப்பு கட்டுதல் என்ற ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறோம். அதற்காக அந்த மஞ்சள் கயிறு அதெல்லாம் அடுத்த வாரம், இன்னைக்கு 4 அப்படின்னா அடுத்தது 11 வரும்னு நினைக்கிறேன். 11 மாலை சிந்தனை உரையில் நாம் அந்த விஷயத்தை சிறப்பாக செய்வோம். 11/4 ஆக்சுவலாக தைப்பூசம் வரும் என்று நினைக்கிறேன், தெரியல, கிட்டத்தட்ட வரும். சரி, தைப்பூசம் இல்லை, பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று நினைக்கிறேன். நான் அந்த அன்னைக்கு பேரளம் அழகர் ஐயா அவங்களோட ஆசிரமத்துக்கு போகிறேன். வாய்ப்பு இருந்தால் ஐயா அவங்கள கூட நமக்கு அடுத்த வகுப்பில் ஒரு ஆசிகள் கொடுக்க சொல்லலாம்.
சரி, இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். இது முழுக்க முழுக்க நாம நம்முடைய கர்ம வினைகள்லேருந்து விடுபடுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வகுப்புல நம்ம இதைப் பற்றி மிக ஆழமாக இந்த விரத முறைகள்ல நம்ம என்னென்னவெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதனால நீங்க இப்ப இருந்தே கொஞ்சம் இதற்கு தயாராகிக் கொள்ளுங்க. ஆமா, இந்த வீடியோவ நம்ம ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 320 பேர் இருக்காங்க இல்லையா? அத்தனை பேரும் இந்த வீடியோவ கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெக்வெஸ்ட்டா அவங்களுக்கு சொல்லிருங்க. அதேபோல நம்முடைய ஆனந்த யோகா பயிற்சியில் இருக்கிற 620 அன்பர்களுக்கும் இந்த வீடியோவ கண்டிப்பா அவங்க பார்க்கணுங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்ட குடுத்து, இந்த விளக்கத்த அவங்க கேட்கிற மாரி ஒரு ஏற்பாடு பண்ணிருங்க. அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கிறோம். பழைய அன்பர்கள் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் இணைந்து நாம ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணப் போறோம். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 108 நாள் சேலஞ்சு நான் என்னோட 40 வருஷ அனுபவத்துல எங்கேயுமே பெருசா கேள்விப்பட்டதில்ல. இன்னைக்கு நாம பண்ணணும்னு ஒரு விஷயம் தோணியிருக்கு. அது உண்மையாலுமே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்கலாம் நாளையிலிருந்தே அதைய ஸ்டார்ட் பண்ணுங்க. 17ஆம் தேதி அது தொடங்குறதா இருந்தாலும், நீங்க நாளையிலிருந்தே அதைய ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நாளைக்கு முழுமையான பௌர்ணமி தினம். இன்னும் 13 நாள் இருக்கு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கார்த்திகை மாதம் ஆன்மீகத்திற்கான ஒரு மாதம். மார்கழி மாதம் அதனுடைய உச்சத்தை அடைவதற்கான மாதம். அப்போ நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில நம்ம கோயிலுக்கு போனா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நெனைக்கிறோம். கார்த்திகை மாதம் போனா சரியாயிரும் அப்படின்னு நெனைச்சு தான் எல்லாருமே இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த ஃபாலோ அப் வந்து பண்றாங்க. பட் உண்மை என்னன்னா, நாம அதற்கு முன்னாடி நம்மள நல்லா தயார்படுத்திட்டு வந்தா தான், கார்த்திகையிலயோ, மார்கழியிலயோ நம்ம நெனைச்ச விஷயத்த நம்மால அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தயார்படுத்துதல். கார்த்திகை 1ஆம் தேதி அந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்ஷன் ஆகணும்னா, 1ஆம் தேதி போய் உட்கார்ந்தா கனெக்ஷன் ஆக முடியாது. அதற்கு முன்னாடி இப்ப நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற பயிற்சிகளை நல்லா பண்ணிட்டே வரணும். அப்ப அந்த 1ஆம் தேதி அதற்கான ஆற்றல் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அதனால இந்த 13 நாட்கள் இருக்குது. அதுல நல்லா பயிற்சிகளை பண்ணிட்டு வாங்க. 17லிருந்து ப்ராப்பரா இன்னும் பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மார்கழியில 30 நாள் இந்த மாதம், இந்த வருடம் நம்ம ஆனந்த யோகா நிலையத்தில மௌனம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அது டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி நிறைவு பெறும். அதுல நான் 30 நாள் அங்க மௌனம் இருப்பேன். கொஞ்சம் முன்னாடி இருக்கலான்னு திட்டமிட்டோம். பட் நெறைய நிகழ்வுகள் இருந்த காரணத்தினால முன்னாடி இருக்க முடியல. அதனால நம்ம அந்த மார்கழி 30 நாள் மௌனத்தில எவ்வளவு அன்பர்கள் அதிகபட்சம் கலந்து கொள்ள முடியுமோ கலந்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் 30 நாளுமே மௌனம் இருக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். அது இந்த வருட மௌனத்தை இன்னுமே நம்ம டீப்பா கொண்டு போறதுக்கான பல முயற்சிகள அந்த மௌனத்துல நம்ம செய்யப் போறோம். வாய்ப்பை நீங்க எல்லாரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். சரி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது போல, முடிஞ்சா 30 நாள் அல்லது ஒரு 20 நாள் அல்லது ஒரு 10 நாள், அதுவும் முடியலையா, குறைந்தது ஒரு 5 நாட்களாவது நீங்க ஒதுக்கி அங்க வந்து மௌனத்தில உங்களை நீங்கள் கரைத்துக் கொள்ள வேண்டும். 5 நாளுக்கு கம்மியா மௌனம் இருக்கிறவங்களுக்கு அந்த வகுப்புல அலவுடு கிடையாது. வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 நாளாவது இருக்கணும். அப்படிங்கிற மாரி திட்டமிட்டுக்கோங்க. சரி, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மார்கழி மாத மௌனத்தை பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வாரங்கள் அத பற்றி நம்ம பேசி, அது ஏன்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஆனா அதெல்லாம் தெளிவாகுறப்ப தான் நமக்கு அந்த புரிதல் நல்லா வரும். அதுல ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான அன்பர்கள் கலந்து அந்த மார்கழி மகா தியான நிகழ்வு. சரி, மார்கழி மெகா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி அந்த 30 நாளும் அதிகாலை 4 மணியிலிருந்து நம்ம நிகழ்வுகள் Zoomல நடக்கும். அதே போல நேரடி
இடங்கள்லையும் 4 மணியிலிருந்து நிகழ்வுகள் நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணுவோம். அது வேற ஒரு பிரபஞ்ச உணர்வுக்குள்ள உங்களை நிலைநிறுத்தும். அந்த 4 டூ 7ல நீங்க பிரபஞ்சத்தோட தான் இருப்பீங்க. அப்படி ஒரு உணர்வு நமக்குள் ஆர்ப்பரிக்கும் அந்த இடத்துல. அவ்வளவு ஒரு சக்தி ஓட்டத்தோட நம்ம இருப்போம். அது இந்த முறை நமக்கு இயற்கை வாழ்வியல்ல பல நுட்பங்கள் எல்லாம் சேர்ந்து கிடைச்சிருக்கிறதுனால, இன்னும் ஆழமாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் ஆழமாக நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு, பல விஷயங்கள நம்ம அங்க கையாள போறோம். அது நிச்சயமா நமக்கு ஒரு இறைத்தன்மை உணர்வதற்கான பெரும் வாய்ப்பாக இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொண்டு, நீங்க இதையெல்லாம் நல்லா பயன்படுத்தணும். சரிங்களா? சரி. அத 108 நாள் சேலஞ்ச பத்தி சொல்றதுக்காகத்தான் நான் 108னுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, மகிழ்ச்சி. நம்ம காலம் கருதி நிறைவு செய்வோம். எல்லாரும் தயாராகுங்க. சரிங்களா? 108 நாள் சேலஞ்சுக்கு எல்லாரும் முழுமையா தயாராகுங்க. இறையருளும், குருவருளும் நம் எல்லோருக்கும் துணை நின்று அந்த 108 நாள் சாதனையை சிறப்பாக நிகழ்த்த அருள் புரியட்டும் என்று வேண்டி இந்த உரையை நம்ம நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அம்மா அந்த ரெக்கார்டிங்ஸை நானே ஸ்டாப் பண்றேன்.